உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு ருசியா சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்ந்தவன் தமிழன். பித்தத்தை விரட்ட பிரண்டை துவையல், உடம்பு இருமாக்க கொரக்காங்களி, எலும்ப வலுவாக்க முழக்கத்தாங்கீர, வாதத்தை விரட்ட இடிச்சக்க தோரன். இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி உணவே மருந்து, மருந்தே உணவு. அப்படிப்பட்ட ஒரு உணவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பிரண்டை துவையலை பற்றி நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் கோவை ஆச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பயனுள்ள தகவல் உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் பிரண்டையை பறிச்சுட்டு வந்துடலாம். நாங்கள் எங்கள் வீட்டு மாடியிலே வச்சுருக்கோம், அதனால் அங்கே போய் பறிச்சுக்கலாம். கிராமங்களில் இருந்தோன்னா வேலியில் இருக்கும், வயல்களில் இருக்கும், அங்கே பறிச்சுக்கலாம். இல்லை சிட்டியில் இருந்தோன்னா நம்ம கீரை வாங்குகிற மார்க்கெட்லேயே பார்த்திங்கன்னா அங்கேயே கிடைக்கும். அங்கே ஒரு தடவை நம்ம வாங்கிட்டு வந்துட்டோன்னா கண்டிப்பாக அந்த பிரண்டையில் ஏதோ 1-2 வேர் இருக்கும், கண்டிப்பாக கீழே வேர் இருக்கும். நானே அப்படி தான் ஊனி வச்சேன். அதை எடுத்து ஒரு தொட்டியில் ஆற்று மண்ணும் செம்மண்ணும் கலந்து வச்சுட்டு அதில் நம்ம இதை ஊனி வச்சிட்டோம்னா வெறும் தண்ணி ஊற்றி வளர்த்தாலே போதும். எந்த எக்ஸ்ட்ரா உரமெல்லாம் அதுக்கு வேண்டி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வளரும் தானாகவே. பிரண்டையை பறிச்சுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இதை சுத்தம் பண்ணிடலாம். நான் வந்து க்ளவுஸ் போட்டுக்கிட்டேன். ஏன்னா வெறும் கையில் தொட்டோம்னா நமக்கு இது அரிக்க ஆரம்பிக்கும். வெறும் கையில் உடைக்கும் போது அதுக்கு தண்ணி பட்டுச்சுன்னா நம்ம கையெல்லாம் அரிக்கும். அதனால் நான் க்ளவுஸ் போட்டுட்டேன். சப்போஸ் உங்களுக்கு க்ளவுஸ் கிடைக்கலனா ஒன்றும் இல்லை, புளி ஊற வச்சு அந்த புளி தண்ணியை கையில் தடவிக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ நல்லா கையில் தலன்னு தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை தொட்டு க்ளீன் பண்ணோம்னா நமக்கு அரிப்பு வராதுங்க. எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 4 மூலையிலையும் நீட்டமாக ஒரு வேர் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை மட்டும் அப்படியே கத்தியில் சீச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படின்னு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். பிரண்டை எலும்புகளை வஜ்ரமாக்குற வஜ்ரவள்ளி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது மட்டும் இல்லைங்க, இது வாய்வு, செரிமான கோளாறை போக்கும், அதே நேரம் நம்ம ஞாபக சக்தியை பெருக்கும், நமக்கு உடல் சுறுசுறுப்பை அதிகரிக்க செய்யும், நரம்புகளை பலப்படுத்தும், எலும்புகளுக்கு சக்தி தரும், ஈறுகளில் ஏற்படுற இரத்த கசிவை கூட நிறுத்தும், பற்களையும் வலுவாக்கும், வாய்வு பிடிப்பு இருந்தால் அது கூட போயிடும். ஒன்றும் இல்லைங்க, வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டாலே போதும், நமக்கு தேகம் வலுப்பெறும். ஏர் விடுகிற டைமில் கூட விவசாயிகள்லாம் கால்வலி வரும்போது இந்த பிரண்டையோட மல்லித்தலை, தூதுவளை, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்ருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம மூட்டு வலி பிரச்சனை நீங்கிடும். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற இந்த எலும்பு அடர்த்தி குறைவு பிரச்சனை உள்ளவங்க கூட இதை கண்டினியூஸாக சாப்பிட்டா நோய் போயிடும்னு சொல்கிறாங்க. இந்த பிரண்டையில் இருக்க சுண்ணாம்பு சத்து, அதாங்க கால்சியம், அது எலும்பு மஜ்ஜையில் திரவம் அதிகமாக சுரக்க உதவுது. அப்புறம் வாயில் ஆரம்பித்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கிற பலவிதமான நோய்க்கும் இது சிறந்த மருந்துன்னு போக சித்தரே சொல்லியிருக்காரு. இதை வடகமாக செஞ்சு குளிர்காலத்தில் சாப்பிட்டோம்னா கப நோய் அப்படிங்கிறது அண்டாதுன்னு தேரையர் காப்பியம் தெரிவிக்குது. உடம்புல கொழுப்பு சத்து அதிகமாக இருந்தால் ரத்த குழாயில் கொழுப்பு படிஞ்சிரும். அப்போ ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. அப்போ இந்த துவையல் நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது அந்த ரத்த ஓட்டம் சீராகும், இதயம் பலப்படும். ஸோ இவ்வளோ பலன் இருக்கிற இந்த பிரண்டையை நம்ம எப்படி சாப்பிட்றது, எப்படி நெய் விட்டு அரைச்சி துவையலாக சாப்பிட்றதுங்கிறத நம்ம இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ பிரண்டை எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவு வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கலாம் உரித்து. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை அளவு புளி, 10 வரமிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வெல்லம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது சமைக்க ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். ஏன்னா இரும்பு கடாயில் இதோட மகத்துவமும் பலனும் இன்னும் அதிகமாகும். அதனால் இப்போ அந்த இரும்பு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அந்த நெய் காஞ்சதுக்கு பிறகு நம்ம வச்சுருக்க இந்த பிரண்டையை அதில் போட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறணும். கலர் மாறுற வரைக்கும் நல்லா அதை வதக்கிடலாம். இதையெல்லாம் நெய்யில் தான் வதக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லெண்ணெயும் இதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வதக்கிட்டு தனியாக அதை எடுத்து வச்சிடணும் ஒரு தட்டில். நம்ம பிரண்டை எடுத்த பிறகு நம்ம ஆரம்பத்தில் ஊற்றுன நெய் அந்த கடாயில் அப்படியே இருக்கும். அதுலேயே நம்ம அந்த வச்சுருக்க வெள்ளைப்பூண்டையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூண்டை போட்டு 2 வதக்கிட்டு கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுருக்க புளியையும் போட்டு நல்லா கிண்டிருங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லியை போட்டுட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது அடுப்பை. கொத்தமல்லி போட்டு 2 வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வெல்லத்தை எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம்.
எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்ட பிறகு அந்த தட்டில் ஆற வச்ச தட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கும் போது யூஸ் பண்ண அந்த நெய் இருக்கும். இதுதான் பிரண்டை மூலிகை எண்ணெய். இது ஒரு நல்ல வலி நிவாரணி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஜாயின்ஸில் மூட்டுகள் எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டோம்னா இதுவும் நமக்கு நல்லா வலி கேட்கும். ஓகே, இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு திருப்பியும் அதே இரும்பு கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த அரைச்சதை திருப்பியும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு வாரத்துக்கு சாப்பிடலாம். நம்ம திருப்பி வதக்கணும் கண்டிப்பாக. செஞ்சதுலேருந்து 6லேருந்து 8 மணி நேரம் கழித்து தாங்க இதை சாப்பிடணும். இது நான் வைத்திய முறைப்படி எப்படி அரைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால தான் வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இது பியூராக வைத்திய முறைப்படி அரைச்சிருக்கோம் நம்ம இதை தினம் சாப்பாட்டுக்கு மத்தியானம் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வேணால் தோசை மேலே ஒரு லேயர் மாதிரி இதை அப்படியே அப்ளை பண்ணிட்டு கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோவை நிறைய பேர் ரசித்து பார்க்குறீங்க. ஆனால் அதில் 97% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கிறத மறந்துடாதீங்க. ஈட் குட் ஃபுட், ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.